இந்த லைட் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. அப்ப நான் டோர் ஓபன்ல இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்க சார். நீ எங்க இருந்த? அப்புறம் இந்த டோர் இப்பதான் லாக் ஆச்சா? நான் கீழே வரும்போது அந்த கதவு மூடிதான் இருந்துச்சு. ரெட் லைட் எரிஞ்சதுக்கு ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட் காரணமா இருக்கலாம். அம்மா துர்கா தேவி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லபடியா நீங்க பரத்வாஜ் குடும்பத்தை இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்பி வச்சிட்டீங்க. இங்க பாருமா ஜான்வி, எதுக்காக அலற? என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. அட ராஜேந்திரா, சின்ன பாட்டி, இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அம்மாவோட இந்த நிலைமை பார்த்தா பொண்ணுக்கு கண்ணீர் வர்றது சகஜம் தானே. சின்ன பாட்டி, அழாதம்மா, அழாத. அந்த தாய் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா, நீ அழாத. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவ கவலையா இருக்கா. ஆமா கண்ணா, எங்களுக்கும் புரியுது. பிரேம், என்ன விஷயம்பா? நீ ஏன் பேசாம இருக்க? என்ன சொல்ல விரும்புற? நீ உன் சித்தி கிட்ட எதையோ மறைக்கிறல்ல? சின்ன பாட்டி, ஜானவி எதுக்காக அழுதுட்டு இருக்கானா, ரோஹிணி எங்க போனான்னு தெரியல. ரோஹிணி? அப்படின்னா ரோஹிணி எங்க எங்க ரோஹிணி எங்க போயிருக்கா? என்கிட்ட உண்மையை சொல்லு, என்ன விஷயம்? சின்ன பாட்டி, சித்தார்த்த நான் பிறந்த நாள் அன்னைக்கு. என்ன மன்னிச்சிருங்க பிரேம், ஆனா இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தே தீரும். இந்த இன்வெஸ்டிகேஷன் இனிமே எத்தனை நாள் நீங்க நடத்த போறதா இருக்கீங்களோ அது வரைக்கும் நான் இந்த வீட்டுல இருக்கேன். ஒருவேளை இந்த இன்வெஸ்டிகேஷன் நீ கண்டினியூ பண்றதா இருந்தா நான் உன் கழுத்துல கட்டின தாலியை என் கையில கட்டி கொடுத்தேன். கடவுளே, இங்க பாருப்பா பிரேம், நம்ம சும்மா கைய கட்டிக்கிட்டு இருக்க முடியாதுல்லப்பா. நம்ம ஏதாவது பண்ணி ரோகிணியை தேடி கண்டுபிடிச்சாகணும். அப்பா, ரோஹிணி அண்ணி கடைசியா சீமா அண்ணிய பார்க்க போனாங்க. ஏதோ விஷயம் பேசணும்னு. முதல்ல அம்மாவும் சீமாவும் வீட்டுக்கு திரும்ப வரட்டும். அதுக்கப்புறம் எல்லா குழப்பத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். பிரேம், கண்ணா, நீ சந்துருவை கூட கூட்டிக்கிட்டு போய் ரோகிணியை தேடுற வேலையை பாரு. சரிப்பா, போப்பா. அம்மா தாய், என்னோட ரோஹிணியை காப்பாத்துமா. பங்களா விட்டு தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். ஆனா ராய் பகதூர் ராஜ்வீர் நம்மள சும்மா விட மாட்டான். அவன் ரொம்ப புத்திசாலி. இன்னைக்கு மாயா தன்னுடைய வசிய சக்தியை பயன்படுத்தி சித்தார்த்துடைய ஞாபக சக்தியை அழிச்சிட்டா. ஆனா ஒவ்வொரு தடவையும் அப்படி பண்றது சாத்தியம் இல்ல. அவன் ரொம்ப சரியாதான் சொன்னாரு. நம்ம அடுத்த அடியே ரொம்ப யோசிச்சு நிதானமா தான் எடுத்து வைக்கணும். ஒருவேளை அவன் எப்பவாது நம்ம ரோகிணி உயிரோட இருக்கிறத பாத்துட்டான்னா அதுக்கப்புறமா நம்ம சித்தார்த்தோட நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பார்க்க முடியலையே. பிரியத்தை, சித்தார்த்த காப்பாத்துறதுக்கு நமக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்க. இன்னைக்கு இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நாம யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். நீங்க இங்க வந்த விஷயத்த மறந்துடுங்க பெரியத்த. அப்புறம் இதையும் மறந்துடுங்க, சித்தார்த் உயிரோட இருக்கிற விஷயத்த. நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் இதுதான் சொல்லணும். நீங்க தனியா மனசு சரியில்லாம கோயிலுக்கு போனீங்கன்னு எல்லாரும் இதைத்தான் நினைக்கணும். என் கூட அமரும் கேலண்டர் மட்டும் தான் வந்தாங்கன்னு. அப்புறம் நாங்க வீட்டுக்கு போனது எல்லார்கிட்டயும் இதை சொல்லிடுறோம். எங்களுக்கு அங்க எதுவுமே கிடைக்கலன்னு. நான் எல்லார்கிட்டயும் ஒத்துக்கிற பெரியத்த. இது என்னோட தப்பான அபிப்பிராயம்னு. என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே ஏன் தப்புன்னு ஏத்துக்கிறேன். இந்த விஷயம் பெருசாகாம இருக்க இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு பெரியத்த. அம்மாடி சீமா, ஒருவேளை நீ இதை மறந்துட்டியா? அந்த அம்மனோட பாதத்துல நீ தாலியை வச்சிருக்க.
நான் என்ன சொல்ல வரேன்னா பிரேம் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கா. இப்ப நீ மொத்த பழியையும் நீயே ஏத்துக்கிட்டீனா அப்புறம் அவனுக்கு உன் மேல இன்னும் கோவம் வரும். நீ நடந்த உண்மை எல்லாத்தையும் அவனுக்கு விளக்கி சொன்னா கூட அவன் உனக்கு அந்த தாலியை போட விடுவானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏமா சீமா, நீ அந்த சுமங்கலின்ற அடையாளத்தை பணைய வச்சு இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியா? நான் உன்னை என்னைக்குமே இதெல்லாம் செய்ய விட மாட்டேன். பெரியத்த, இது சித்தார்த்தோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப எனக்கு எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னோட ரோகிணி, அப்புறம் சித்தார்த்தோட உயிர். இல்லக்கா, பெரிய பாட்டி ரொம்ப சரியா சொன்னாங்க. நாங்க உங்களை அப்படி செய்ய விட மாட்டோம். ரோகிணி, தயவு செஞ்சு அடம் பிடிக்காத. அப்புறம் நான் இப்ப என்ன சொல்றேன்னா அத மட்டும் நீ கவனமா கேளு. இப்ப நம்ம செய்ய வேண்டியதுல ஒரே ஒரு விஷயம்தான். நான் விசாரணையை முடிச்சுக்கிட்டேன்னு வீட்டுல எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அப்புறம் நீ வீட்டுக்கு வரக்கூடாது. அப்புறம் நீ ஜானவி கூட நம்ம இன்னொரு வீட்டுக்கும் போக கூடாது. ஆமா சீமா, நீயே சொல்லு. நமக்கு இன்னொரு வீடு இருக்குல்ல, அங்க அவ தங்கலாம் இல்ல? பெரியத்தே, அந்த ராஜ்வீருக்கு ரோகிணி இறந்துட்டாங்கறத நம்ம எப்படியாவது காட்டியாகணும். அதுக்கு நம்ம ரோகிணி அங்க போகவே கூடாது. அதனால இப்போதைக்கு நாம அவளை வேற எங்கேயாவது தங்க வச்சாகணும். அப்புறம் நம்ம இன்னொரு விஷயமும் செய்யணும். அதாவது ரோகிணி காணாம போன விஷயத்த நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா நாம அந்த மாதிரி செஞ்சாதான் ராஜ்வீருக்கு நம்பிக்கை வரும். அதாவது ரோகிணி உண்மையாவே இறந்துட்டான்னு. சீமா, ரோகிணி ஜான்வி கூட தங்க முடியாதுங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவ நம்மளோட பழைய வீட்டுல தங்கலாம்ல. அது மட்டும் இல்ல, அங்க யாருமே வந்து போக மாட்டாங்க. யாருக்கும் தெரியாம இருக்க வீட்டை வெளியே கூட பூட்டிடலாம். இதெல்லாம் என்னமா சோதனை எங்களுக்கு? என்னோட ஒரு மருமக நல்ல முறையில வாழணும்ன்றதுக்காக தலைமறைவா இருக்க வேண்டியதா இருக்கு. என்னோட பையன் சித்தார்த்த உயிரோட இருந்த கூட உலகத்தோட பார்வையில அவன் இறந்துட்டான்னு காட்டிக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் சீமா, பிரேமும் பக்கத்துல இருந்து கூட உனக்கு துணையே இல்லாம இருக்கானேமா. இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நான் இன்னும் சகிச்சுக்கிட்டு இருக்கேனேமா. நீங்க எதுக்காக பெரியத கவலைப்படுறீங்க? எனக்கு என் மேலயும் பிரேமோட உறவு மேலயும் முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அது நல்லாவே தெரியும். பிரேம் இப்போ என் மேல ரொம்பவே கோவமா இருக்காரு. ஆனா அவரால் அவர் சீமா கிட்ட ரொம்ப நாளைக்கு கோவமா இருக்க முடியாது பெரியத்த. அப்புறம் இன்னொரு விஷயம், மறுபடியும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு தாங்கிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட சுக துக்கத்தை பத்தி யோசிக்காம நம்ம மொத்த குடும்பத்தோட நலனை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும் பெரியத்த. அத நீங்க தான் கத்து கொடுத்தீங்க. அதனால இப்போ நான் நீங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ராஜ்வீர் பத்தின உண்மை, அப்புறம் அவருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அப்படி என்ன பகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நாம இந்த மாதிரி பண்ணிதான் ஆகணும். அந்த துர்கா தேவியோட ஆசீர்வாதமும் உங்களோட ஆசீர்வாதமும் இருக்கும்போது நாங்க எதுக்காக பயப்படணும்? ஒரு நிமிஷம், அமரோட வீட்டுல தங்க நான் சம்மதிக்க மாட்டேன். உலகத்தோட பார்வையில இருந்து நான் மறைஞ்சிருக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் நம்ம பரத்வாஜ் ஹவுஸ்லயே மறைஞ்சிருக்கேனே. ஆனா நான் உங்களை விட்டு தூரமா இருக்க மாட்டேன். கர்ணா, ராதா, கர்ணனும் சோனுவும் எங்கே? கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பர்த்டேல வர எதுவும் செல்லாது. உலகத்தோட பார்வையில இருந்து நான் மறைஞ்சிருக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் நம்ம பரத்வாஜ் ஹவுஸ்லயே மறைஞ்சிருக்கேனே. ஆனா நான் உங்களை விட்டு தூரமா இருக்க மாட்டேன். அக்கா, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க?
இந்த விசாரணையால உங்களுக்கும் மாமாக்கும் ஏற்கனவே பெரிய பிரச்சனை உருவாகி இருக்கு. இப்ப நான் மட்டும் வீட்டுக்கு திரும்பி வரலன்னா மாமா கிட்ட மட்டும் இல்ல, குடும்பத்துல உள்ள எல்லார்கிட்டயும் நீங்க குற்றவாளி ஆயிடுவீங்கக்கா. எல்லாரும் உங்களை தப்பு சொல்லுவாங்க. ரோகிணி, எனக்கும் பிரேமுக்கும் பிரச்சனை பெருசாயிடும்னு நீ பயப்படுற விஷயம் எனக்கு புரியுது. ஆனா ரோகிணி, இப்ப நமக்கு வேற வழியே இல்லமா, அதை புரிஞ்சுக்கோ. பிரேம் நிச்சயமா என்ன மறுபடியும் ஏத்து பாருங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்க கல்யாண வாழ்க்கைங்கிறது அவ்வளவு சீக்கிரம் உடைஞ்சு போயிடாது ரோகிணி. எங்களை யாராலையும் நிச்சயமா எப்பவும் பிரிக்க முடியாது. பிடிக்காத, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நானே விருப்பப்பட்டா கூட இப்போதைக்கு என்னால உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. வரைக்கும் அவருக்கு சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. எனக்கு புரியுது, அந்த ராஜ்வீர் நமக்கு செஞ்ச சதியால நம்ம யாரையுமே சித்தார்த்துக்கு அடையாளம் தெரியாம போயிடுச்சு. ஆனா அதுக்காக நாம தோல்வியை ஏத்துக்கவே முடியாது பெரியத்த. நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். அப்பதான் சித்தார்த் அந்த ஆள்கிட்ட இருந்து விடுதலையாகி வெளியே வந்து நம்ம எல்லாரு கூடயும் பழையபடி சந்தோஷமா இருக்க முடியும். அப்புறம் ரோகிணி, நமக்கு அந்த துர்கா தேவி கருணையால இப்போ அந்த மாயா மனசு மாறி நல்லவளா மாறிட்டா ரோகிணி. அது மட்டும் இல்லாம அவ நமக்கு இன்னைக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவ உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு கஷ்டங்களை ஏற்படுத்திருப்பான்னு நினைச்சு பாரு. ஆனா இன்னைக்கு அவ எல்லா தவறுகளையும் உணர ஆரம்பிச்சிட்டா ரோகிணி. நீ வேணா பாரு, நம்ம இந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு அவ நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய சக்தியா இருக்க போற. ஆமா சீமா, நீ ரொம்ப சரியாதான் சொன்ன. மாயா பண்ண வேலைக்கு அவ ரொம்ப வெக்கப்படுறா. அதனாலதான் அவ தன் உயிரையே பணைய வச்சு அந்த வீட்ல இருந்து நம்ம எல்லாரையும் வெளியில அனுப்பி வச்சா. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க பெரிய பாட்டி. என்னையும் சித்தார்த்தையும் ஒண்ணு சேர்த்து நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை திரும்ப கொண்டு வரணும்னு அக்கா நினைக்கிறாங்க. ஆனா அவங்களோட சந்தோஷம் அப்புறம் என்ன ஆகும்? அக்கா, நான் சித்தார்த் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கும் பிரேமாவுக்கும் நடுவுல என்னால பிரச்சனை வருதுங்கிற விஷயத்தை என்னால அனுமதிக்கவே முடியாதுக்கா. நீ ஏன் இப்படி நினைக்கிற ரோகிணி? எனக்கும் பிரேமுக்கும் பிரச்சனை வந்து நாங்க பிரிச்சிருவோன்னு அந்த மாதிரி எதுவும் நடக்காதுமா. இங்க பாரு ரோகிணி, எனக்கு நல்லா தெரியும் பிரேம் இப்ப என் மேல ரொம்ப கோவமா இருக்காருன்னு. ஆனா நிச்சயமா அவரால என்ன சீமா கிட்ட ரொம்ப நாளைக்கு கோவமா இருக்கவே முடியாதுமா. அது மட்டும் இல்ல ரோகிணி, அவரு என் மேல கோவப்படுறாருன்னா அதுக்கு காரணம் அவருக்கு என் மேல இருக்க அக்கறை. அவரு என்ன நினைக்கிறாருன்னா உனக்கும் அப்புறம் நம்ம குடும்பத்துக்கும் ஏற்பட்ட பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறாரு. அதனாலதான் அவரு என் மேல கோவமா இருக்காரு. அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஏன் நம்ம மாமாக்கு குடும்பத்துல உள்ள மத்தவங்களுக்கும் இப்பவே உண்மையை சொல்லக்கூடாது? ரோகிணி, நம்மால அந்த மாதிரி செய்ய முடியாது. இது உனக்கும் நல்லா தெரியும்ல. எப்ப இந்த உண்மை பிரேமுக்கு தெரிய வருதோ அப்ப உடனே அவரு ராஜ்வீர் கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிச்சிருவாருமா. அதனால இப்போ நம்ம இதை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாதுமா. ரோகிணி, மாயோட நாகமணி அந்த ராஜ்வீர் கிட்ட இருக்கு. அதனால அவருக்கு நிறைய சக்திகள் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளால நிச்சயமா அவரை எதிர்க்கவே முடியாது. ஏன் சொல்ல போனா அந்த மாயாவால கூட அவரை எதிர்க்கவே முடியாது. அதனால நாம கொஞ்ச நாளைக்கு வேகத்தோட இல்ல விவேகத்தோட நடந்துக்கணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாயா நாகமணியை அடையிற வரைக்கும், சித்தார்த் நம்ம கிட்ட திரும்ப வர வரைக்கும் இந்த உண்மையை எல்லார்கிட்ட இருந்து மறைச்சு வச்சுதான் ஆகணும். அப்புறம் நீ வீட்டுக்கு வராம மறைஞ்சிருந்து இறந்த மாதிரி நாடகம் ஆடிதான் ஆகணும். ஆமா ரோகிணி, என்னால உன் வேதனை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன பண்றது, இப்ப இந்த நேரத்துல நம்ம சித்தார்த், மாயா, நம்ம குடும்பத்தோட நன்மை எல்லாம் இதுலதான் அடங்கியிருக்கு. நாம எல்லாரும் சீமா பேச்ச கேட்கணும். அப்புறம் சீமா பிரேம் உறவு பத்தி சொல்லணும்னா, அம்மாடி, நான் உனக்கு வாக்கு தரேன், அவங்களோட உறவுல என்னைக்கும் எந்த பிரிவும் ஏற்படாது. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன்.
நான் மட்டும் இல்ல, அந்த துர்கா தேவி கூட அவங்க உறவுல எந்த பிரிவும் ஏற்படுத்த மாட்டாங்க. நான் சொல்றது கேளுமா. சரி, நீங்க சொல்றத நான் கேட்க தயாரா இருக்கேன். ஒருவேளை இப்ப நடக்கிற இந்த பிரச்சனையினால அக்காக்கும் மாமாக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி மட்டும் அதிகமா ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். மாமா கிட்ட எல்லா உண்மையும் நானே சொல்லிடுவேன். சரி, எனக்கு அந்த அம்மன் மேல முழு நம்பிக்கை இருக்கு ரோகிணி. நீ அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியமே வராத. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நாம எப்படியாவது அந்த ராஜ்வீரை எதிர்த்து போராடியே ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நாம ஜெயிக்கிற வரைக்கும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. கவலைப்படாத ரோகிணி, நிச்சயமா என்னை விட்டு பிரேம் எப்பவும் போக மாட்டாரு. உங்கள் கூந்தலுக்கு 20 புதிய ஹால்ஸ் இப்போது ஹனி லெமன் ஃபிளேவரில். சீமா செய்யறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ஒருவேளை அம்மாவுக்கோ ரோஹிணிக்கோ அவளால ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாருமே அவளை மன்னிக்க மாட்டாங்க. சரி, சந்துரு என்ன சொன்னா அதை முதல்ல சொல்லுப்பா. சந்துரு அண்ணாவும் தம்பியும் ரோஹிணியை தேடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவளை பத்தி எதுவும் தெரியல. அம்மா தாயே, அக்கா எங்க போயிட்டாங்க? அவங்களோட போனுக்கும் லைன் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. மனோ, அக்கா அக்கா மனோ, அக்கா நீ எப்போ வந்த? அக்கா, நான் எப்பவோ வந்துட்டேன். ஆனா நீங்க எங்க போனீங்க? உங்களோட போனுக்கும் லைன் கிடைக்கல. அப்புறம் இன்னொரு பக்கம் சுஜாதாவுக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. சுஜாதாவுக்கு? ராஜேந்திரா, சுஜாதாவுக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, காய்ச்சல் மாதிரி இருந்தது. இப்பதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு போறாங்க. பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. சுஜாதா ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த தாய்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அக்கா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சுஜாதா இன்னும் 2-3 நாள்ல குணமாயிடுவா. ஆனா இந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? ஒரு பக்கம் சீமா அவளோட தாலி கூட கழட்டி வச்சுட்டு போயிருக்கா. ரோஹிணி எங்க போயிட்டானே தெரியல, பார்க்கவே இல்ல. ரோகிணிக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் தெரியலையா? இதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல பாட்டி, அது ரோஹிணி ஜானவி கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, சீமா கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஆனா இது வரைக்கும் அவ வீடு திரும்ப அவ போனும் லைன் கிடைக்கல பாட்டி. அம்மா தாயே. அக்கா, உங்களோட போனுக்கும் லைன் கிடைக்கவே இல்ல. நீங்க இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? மனோ, அது என் மனசு கஷ்டமா இருந்தது. அதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். ஒருவேளை அப்பதான் என்னோட செல்லு சார்ஜ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். சின்னத்தை
பிரேம் என்ன மன்னிச்சிருங்க. நான் நினைச்சா கூட என்னால எந்த உண்மையும் இப்ப சொல்ல முடியாது. இன்னும் சித்தார்த் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன பாட்டி நல்லா இருப்பா. நீங்க எப்போ வந்தீங்க? நான் எப்பவோ வந்துட்டேன். ஆனா வந்ததுல இருந்து ஒரு நல்ல செய்தியை கூட கேட்க முடியல. முதல்ல சித்தார்த் இறந்து போன செய்தியை கேட்டேன். அப்புறம் ரோஹிணி காணாம போயிட்டா. இன்னொரு பக்கம் சுஜாதாவுக்கும் உடம்பு சரியில்லை. அத்தைக்கு என்னாச்சு? அத்தை, நான் உங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா உள்ள ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அத்தைக்கு திடீர்னு அப்படி என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் சொன்னதை நாங்க கேட்டுட்டோம். நாங்க என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலேயும் நீ உன் இஷ்டப்படிதான் செய்வேன்னா இந்த வீட்டுல எதுவுமே ஒழுங்கா நடக்காது. இன்னொரு விஷயம் சீமா, நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன். ஒருவேளை உன்னால ரோகிணிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. सर्वं सत्ये प्रतिष्ठितम्